வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் சந்தோஷமோடும் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. உடம்பு எப்பவும் பெரிய சத்தமா வார்னிங் கொடுக்காது. மெதுவா அமைதியா சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமா தான் சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா, அதுல தான் நம்ம வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப் டிசைட் ஆகுது. இந்த விஷயத்த ஒரு பேஷண்ட் ஸ்டோரி மூலம் சொல்ல போறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி 66 வயசு பாண்டிராஜ் ஐயா என்ன பார்க்க வந்தார். அவரோட மனைவி நர்மதா அம்மா, மகன் செந்தில், மருமகள் அகிலா எல்லாரும் கூட வந்திருந்தாங்க. பாண்டிராஜ் ஐயா அமர்ந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, டாக்டர், எனக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்ல, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அந்த சின்னன்னு சொன்ன வார்த்தை தான் என்னை அலர்ட் பண்ணுச்சு. நண்பர்களே, நாம சின்னதுன்னு நினைக்கிற சேஞ்ச் சில நேரம் பெரிய சிக்னலாக இருக்கலாம். அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப டிசிப்ளின்ட். காலை 5 மணிக்கு எழுந்து வாக்கிங், நல்ல அளவான சாப்பாடு, வெளியில அதிகமா சாப்பிட மாட்டார். மைல்டு சுகர், ரெகுலரா டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா கடந்த 3 மாதமா நர்மதா அம்மா சில சேஞ்சஸை கவனிச்சிருந்தாங்க. அந்த சேஞ்சஸ் ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் சேஞ்ச், திடீர்னு உடல் எடை குறைதல். நர்மதா அம்மா சொன்னாங்க, டாக்டர், இவரோட சட்டை லூசா இருக்கு, கண்ணு ஒல்லியா இருக்கு, எடை குறைஞ்ச மாதிரி. பாண்டிராஜ் ஐயா உடனே சிரிச்சு, சாப்பாடு கொஞ்சம் குறைஞ்சது அதான். நான் கேட்டேன், டயட் சேஞ்ச் ஏதாவது, எக்ஸசைஸ் அதிகமா, இந்த ரெண்டுல ஏதாவது தான் காரணமானு. கிளியர் ஆன்சர் இல்ல. நண்பர்களே, காரணமே இல்லாம 2-3 மாதத்துல நோட்டிசபிள் வெயிட் லாஸ் வந்தா அதை சாதாரணம்னு விட்டுடக்கூடாது. பாசிபிள் ரீசன்ஸ்: தைராய்டு இம்பேலன்ஸ், சுகர் ஃப்ளக்சுவேஷன், கிரானிக் இன்ஃபெக்ஷன், இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன், ரேரா சீரியஸ் இல்னஸ் கூட இருக்கலாம். பேனிக் ஆக வேண்டாம், ஆனா இக்னோர் பண்ணவே கூடாது. வாரம் ஒரு முறை வெயிட் செக் பண்ணுங்க. ஒரே மாதத்துல 2-3 கிலோ டிஃபரன்ஸ் இருந்தா டாக்டர் பார்க்கணும். பாண்டிராஜ் ஐயா கேஸ்ல மைல்டு சுகர் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. அதை நல்லா டயக்னோஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம். ரெண்டாவது சேஞ்ச், அதிக சோர்வு. செந்தில் சொன்னா, அப்பா முன்னாடி ரொம்ப எனர்ஜெட்டிக், இப்போ 15 நிமிஷம் நடந்தாலே முடியலன்னு உட்கார்றாரு. பாண்டிராஜ் ஐயா சொன்னார், வயசாகுதுல. நண்பர்களே, வயசுன்னு சொல்லிட்டு எல்லா டயர்ட்னஸையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நார்மல் டயர்ட்னஸ், வேலை பண்ணி டயர்ட் ஆடுறது, ரெஸ்ட் எடுத்தா சரி. அன்யூஷுவல் ஃபெட்டீக், காலை எழுந்ததும் ஃப்ரெஷ் இல்லாம சின்ன வேலைக்கும் மூச்சு திணறல் வர்றது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போறதுன்னு திடீர்னு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தா கவனிக்கணும். அது டிமென்ஷியான்னு அர்த்தமில்ல. பாசிபிள் காரணங்கள்: அனீமியா, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி, தைராய்டு இம்பேலன்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ். ஏர்லி டிடெக்ட் பண்ணினா மேனேஜ் பண்ணலாம். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எம்பரஸ் ஆகக்கூடாது. மூணாவது சேஞ்ச், மார்பு டைட்னஸ், மூச்சு திணறல். பாண்டிராஜ் ஐயா சொன்னார், சில சமயம் மார்புல டைட்னஸ் மாதிரி இருக்கு, கேஸ் தான் நினைக்கிறேன். 60க்கு மேல் நியூ செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வந்தா ஸ்ட்ராங் பெயின் இல்லாம இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்கணும். பிரஷர், ஹெவினஸ், லெஃப்ட் ஆர்ம் டிஸ்கம்ஃபர்ட், ஸ்வெட்டிங், பிரெத்லெஸ்னஸ், இந்த மாதிரி ஹார்ட் சிம்டம்ஸ் சைலண்டா இருக்கும். கேஸ்ன்னு அசியூம் பண்ணி டிலே பண்ணக்கூடாது. அதனால அவருக்கு இசிஜி, எக்கோ செக் பண்ணோம். மேஜர் இஷ்யூ இல்ல, ஆனா ஆரம்ப ஸ்டேஜ் பிபி வேரியேஷன் இருந்தது. அஞ்சாவது சேஞ்ச், அடிக்கடி தடுமாறுதல். செந்தில் சொன்னா, அப்பா 2 தடவை ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் லூஸ் பண்ணி கீழே விழ போயிட்டாரு. ரிப்பீட்டடா ஸ்டம்பிள் ஆகிறது நார்மல் இல்ல. பாசிபிள் ரீசன்ஸ்: வைட்டமின் D டெஃபிஷியன்சி, நர்வ் வீக்னஸ், இன்னர் இயர் இம்பேலன்ஸ், மசில் ஸ்ட்ரென்த் குறைவு, சுகர் ஃப்ளக்சுவேஷன். அதனால அவருக்கு சில டெஸ்ட் எடுத்து டயக்னைஸ் பண்ணோம். வைட்டமின் D குறைவு இருந்தது. நல்ல சப்ளிமெண்ட், சன்லைட், மைல்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் கரெக்டா எடுத்து பண்ணதால ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த 5 சைன்ல ஒரு சைன் இருந்தாலும் கவனிக்கணும். காரணமில்லா வெயிட் லாஸ், அதிக சோர்வு, சடன் மெமரி சேஞ்ச், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ். வயசுதானேன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க. உடம்பு கத்தி சொல்லாது, மெதுவா சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை கேட்பது நம்ம பொறுப்பு. ஏர்லி டிடெக்ஷன், ஈஸி மேனேஜ்மெண்ட். லேட் டிடெக்ஷன், காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட். உங்க ஹெல்த் ரொம்ப ப்ரெஷியஸ். உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல 60க்கு மேல் இருக்கிறவர்களுடன் இதை பற்றி பேசுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கவனிக்கிறேன்னு. நன்றி.